சென்னையில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட நகை வியாபாரியிடம் நடக்கும் விசாரணை விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். நகைக்கடை அதிபர் ஹிரானி வீட்டில் வருமான வரித்துறை சோதனை இரண்டாவது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. இவரிடமிருந்து 10 கோடி பழைய ரூபாய் நோட்டுகளும் 6 கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறையினர் அவரது வீட்டில் இரண்டாவது நாளாக இந்த சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவரிடம் வாக்குமூலம் பெறும் நடவடிக்கையிலும் தற்போது அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். பழைய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து புதிய ரூபாய் நோட்டுகளை பெரும் ஏஜெண்டாக இவர் செயல்பட்டு வந்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஹவாலா ஏஜெண்டாகவும் இவர் செயல்பட்டு வந்திருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இவர் கைப்பற்றப்பட்டுள்ள அந்த 10 கோடி பழைய ரூபாய் நோட்டுகளை யாரிடம் கொடுப்பதற்காக இவர் பதுக்கி வைத்திருந்தார், அது மட்டுமல்லாமல் இவருடைய நண்பர்கள் யார் யார், இதற்கு முன்பாக இவர் எவ்வளவு ரூபாய் நோட்டுகளை மாற்றியிருக்கிறார் என்ற பல்வேறு கோணங்களில் அவரிடம் வாக்குமூலம் பெறும் நடவடிக்கையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த வாக்குமூலம் எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இரண்டாவது நாளாக நடத்தப்படக்கூடிய இந்த சோதனை நள்ளிரவு வரை நீடிக்கும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்த கட்டமாக ஹிரானியின் நண்பர்களுடைய பட்டியலை வருமான வரித்துறை அதிகாரிகள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். நெருங்கிய நண்பர்கள் யார் என்ற விவரங்களை சேகரித்து அவர்களுடைய வீடு, அலுவலகம் ஆகிய இடங்களில் சோதனை நடத்தவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரன் மற்றும் சுப்பிரமணியன்.